ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு செயின்ட் ஆண்டனி பற்றி, மிராக்கல்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். செயின்ட் ஆண்டனி வந்துட்டு ஒன் ஆஃப் த செயின்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். அவர்கிட்ட என்ன வேண்டுனாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துட்டு எல்லா காரியமே நிறைவேறும். என்னோட ஒரு கதை பற்றியுமே நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். என்னோட பைக்கு வந்துட்டு தொலைஞ்சு போச்சு. எஃப்ஐஆர் பண்ணேன். அப்புறம் ஏறாத போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. எல்லா பிரச்சனையும் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. என்னோடய புது பைக்கு இஎம்ஐயில் வாங்கினது. அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இது மாதிரி உங்களுக்கு உங்கள் பைக்கு திருப்பி கிடைக்காது, திருட்டு போன பைக்கு எங்கேயாச்சும் யாராச்சும் சேல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வாங்கின பைக்கு, இது எப்படியாச்சும் எனக்கு திரும்பி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி செயின்ட் ஆண்டனி சர்ச்சுக்கு போய் ஆண்டனியார்கிட்ட போய் நம்ம மன உருகி நம்ம வந்துட்டு ஒரு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக அவர் வந்துட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை நான் வந்துட்டு செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் சென்னையில் பாரிஸ் கிட்ட இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போனேன். அங்கே போய் அந்த செயின்ட் ஆண்டனியை வந்துட்டு நான் ரொம்ப மன உருகி வேண்டுனேன். அங்கே ஒரு லெட்டர் மாதிரி எழுதி போட சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு என்னோடய பைக் வந்துட்டு திருப்பி எப்படியாச்சும் கிடச்சிடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன லெட்டர் எழுதி அங்கே இருக்கிற ஒரு பெட்டியில் போட்டேன். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, விதின் 1 வீக்ஸ் டைமில் வந்துட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஒரு எஸ்ஐ வந்துட்டு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி என்னோடய பைக் கிடச்சிருச்சு. என்னால் நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நான் வந்துட்டு வேண்டுனது கண்டிப்பாக வந்துட்டு செயின்ட் ஆண்டனி வந்துட்டு எனக்கு நிறைவேற்றினார். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு 1 வீக்லேயே எனக்கு வந்துட்டு எனக்கு தொலைஞ்சு போன பைக்கு திரும்பி கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். திருப்பியும் நான் சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போய் என்னோடய கிராட்டிடியூடு வந்துட்டு ஆண்டனிக்கு வந்துட்டு நான் செலுத்தினேன். அவருக்கு எப்படி நீங்கள் வந்துட்டு திருப்பியும் கிராட்டிடியூடு கொடுக்கலான்னு வந்துட்டு அந்த சர்ச்சில் எனக்கு சொன்னாங்க. நம்ம பன் வாங்கி கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு வந்துட்டு அந்த கோயிலுக்கு பிரார்த்தனைக்கு வரவங்களுக்கு நீங்கள் பன் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, நிறைய நிறைவேறாத பிரச்சனைகள் இருக்குது, அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் சால்வ் ஆகலைன்னா கூட நீங்கள் வந்துட்டு உப்பு மிளகும் வந்துட்டு அந்த ஆண்டனி சர்ச்சில் போயிட்டு நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதில் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தீர்வு உண்டாகும். நன்றி, வணக்கம்.